நம்மள நிறைய வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் வந்து பொருட்கள் வாங்கிட்டு இருப்போம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரியான வெப்சைட்டில் வந்து பொருட்கள் வாங்கும்போது கம்மியான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். அதுபோல் நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கன்வீனியன்ஸ்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஆன்லைனில் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டெலிவரி சார்ஜ் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் வந்து போடுவாங்க. ஆனால் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் 2 டைம் வந்து பண்ணும்போது பெருசாக தெரியாது. ஆனால் போக 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 ஒரு வருடம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் செலவழிச்சிருப்பீங்க அந்த வருஷம் எண்டில் பார்க்கும்போது. ஆனால் நம்ம ஒவ்வொரு டைம் தனித்தனியாக பண்ணுறதுனால அது வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த டெலிவரி சார்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற தேவையில்லாத அமௌண்ட்டை வந்து எப்படி குறைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமேசான் வெப்சைட்டில் பொருட்கள் வாங்கும்போது எந்த அளவுக்கு வந்து இயர்லி வந்து சேவ் பண்ணுவீங்க, அதுபோல் இதில் வந்து அமேசான் பிரைமோட சப்ஸ்கிரிப்ஷனும் எப்படி வந்து ஈஸியாக பெறுறது முதற்கொண்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஆனால் வீடியோ கடைசியும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மூலமாக நீங்கள் வந்து அமேசான் வெப்சைட்டில் ஷாப்பிங் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு. அப்படி நம்ம டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய வந்து அந்த அமேசான் வெப்சைட்டில் பொருட்கள் வந்து வாங்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி வாங்கும்போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு தெரியும், ஒரு 500 ரூபாவோ இல்லை 1000 ரூபாய்க்குள்ளே சில பொருட்கள் வந்து வாங்கும்போது அதில் வந்து டெலிவரி சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து போடுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த பேக்கேஜிங், அதுபோல் ஷிப்பிங் மாதிரியான சார்ஜஸ் எல்லாம் வந்து அதில் வந்து எடுத்துக்கிடுவாங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா சின்ன பொருட்கள்லாம் வாங்கும்போது நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த பேக்கேஜிங், ஷிப்பிங்க்கு. குறிப்பாக 45, 60 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஏற்றாப்புல பொருட்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் போடுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு இந்த டெலிவரி சார்ஜ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் வெப்சைட்லேயே ப்ரைம் ஷாப்பிங் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ஷாப்பிங்க்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நான் ஏன்டா அந்த 399 ரூபா வாங்கணும், எனக்கு அப்படி பார்த்தா இது நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேச போகிறோம். நான் இப்போ சொல்ல போகிற இந்த பிளான் வந்து ஏதாவது ஒரு பிளான் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எந்த பிளான் உங்களுக்கு சூட் ஆகுதோ டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு வாங்கினா பெஸ்ட்டாக, வாங்காமல் இருக்கிறது பெஸ்ட்டாக அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ப்ரைம் ஷாப்பிங் 399 ரூபா அப்படிங்கிற ஒரு வருட கட்டணத்தில் வந்து நமக்கு இந்த பிளான் வருது. 399 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது போக வந்து சேம் டே டெலிவரி அப்படிங்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அமையும். அதாவது ஆர்டர் நீங்கள் போட்டிங்கன்னா சிட்டியில் இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கே அந்த பொருள் வரும் அப்படிங்கிற மாதிரியாக வந்து ஆப்ஷன் இருக்குது. அதாவது 1 டே டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த அமேசானோட ஷாப்பிங் எடிஷனில் ஃப்ரீயாக தராங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அமேசானில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 டைமோ வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 டைம் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்குறீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு தடவை வந்து நீங்கள் பொருள் வாங்குறீங்கன்னா 60 ரூபா டெலிவரி சார்ஜ் போடுறாங்கன்னு வச்சுக்கணுமே. அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு 120 ரூபா அந்த டெலிவரி சார்ஜ்லேயே போயிடும். ஒரு மாதத்துக்கு 120 சொல்லி கட்டணம் வந்து பார்த்தோன்னா ஒரு வருடம் எண்டில் நீங்கள் 1440 ரூபா ஃபுல்லாக செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 1440 ரூபா சேவ் பண்ண நினச்சிங்கன்னா நான் யாருக்குமே சொல்லுவேன், இந்த ப்ரைம் ஷாப்பிங் பிளான் அப்படிங்கிற இந்த பிளான் வெறும் 399 அப்படிங்கிற கட்டணத்தில் வருது. ஸோ இந்த 1440 அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் 399 ரூபாய்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்டோட கழிச்சிங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரூபா ஒரு வருடத்துக்கு சேவ் பண்ணலாம்னு சொல்லி. கிட்டத்தட்ட 1041 ரூபா நீங்கள் இந்த பேசிக் ஷாப்பிங் பிளான் வாங்கினீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம் ஒரு வருடத்துக்கு. இல்லை எனக்கு வந்து ஷாப்பிங் மட்டும் வேணாம், இன்னும் பல விதமான விஷயங்கள் வேணும், குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா அமேசானோட ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு வந்து வேணும், அப்படி அதுவும் பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் நான் ஒருத்தர் தான் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டாவதாக ஒரு பிளான் வச்சிருக்காங்க அமேசான். அதாவது ப்ரைம் லைட் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இந்த பிளான் வந்து ஒரு வருடத்துக்கு 799, அதாவது 799 அப்படிங்கிற ஒரு பிளானில் வருது. இந்த பிளான் நீங்கள் வாங்கும்போது ஏதாவது ஒரு டிவைஸில் நீங்கள் வந்து அமேசான் பிரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பெறலாம் ஒரு வருடத்துக்கு. அதுவும் ஹெச்டியில் தான் ஸ்ட்ரீம் பண்ண முடியும், 4K ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. இது போல் இந்த அமேசானோட ஷாப்பிங் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த பிளான் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1440 ரூபா அப்படிங்கிற இந்த ஷாப்பிங் தொகையை 799 அப்படிங்கிற இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது கழிச்சிங்கன்னா 641 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குது. அதாவது ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்போ அமேசான் பிரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக கிடைக்கும். அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 டெலிவரி சார்ஜில் வந்து தருவாங்க. அது போக சேம் டே அமேசான் டெலிவரி கிடைக்கும். ஆனால் இந்த நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா இந்த அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்டி குவாலிட்டியில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதாவது இடையில கொஞ்சம் நேரத்துக்கு இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒருவேளை இந்த பேசிக் பிளான் வந்து எனக்கு போதும், ஆனால் இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான் போட்டதுக்கு அப்புறம் இது கூட அடிஷனலாக 129 ரூபாய்க்கு நீங்கள் ஆட் ஆன் பண்ணணும். அதாவது ஒரு மாதத்துக்கு 129 ரூபா அப்படிங்கிற கட்டணம் கட்டணும். அப்படி இல்லை ஒரு வருடத்துக்கு நான் கட்ட போகிறேன், இது வந்து காஸ்ட்லி எனக்கு தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா 699 அப்படிங்கிற கட்டணம் இருக்குது. அந்த பிளான் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேலே வந்து அது ரீசார்ஜ் ஆகி அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் இந்த அமேசான் பிரைம் கண்டென்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஒருவேளை நீங்கள் மாதம் 129 ரூபா ஆட் ஆன் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 129 ரூபா ஒரு வருடத்துக்குன்னு சொல்லி கட்டும்போது 1548 ரூபா எக்ஸ்ட்ராவாக வருது. அதாவது மொத்தமாக கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 907 ரூபா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதாவது 907 ரூபா நஷ்டம் தான் உங்களுக்கு வரும். அதுவே நீங்கள் வந்து ஒரு வருடத்துக்குன்னு சொல்லி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, அதாவது 699 சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா
இதுலையுமே பார்த்தீங்கன்னா ரூ. 58 நஷ்டம் தான் செய்யுது. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஆட் ஆன் போடுற சுத்த வேஸ்ட். அதாவது இது போடவே தேவையில்லை, தயவுசெய்து போடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒருவேளை எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா டேரெக்டாக 3வது பிளான், அதாவது ப்ரைம் அப்படிங்கிற பிளானுக்கு வந்து பேரலாம். அதில் வந்து பார்க்குறதுக்கு அமௌண்ட் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன பிளானோட அது லாபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான் 3 டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். அதாவது 299 அப்படிங்கிற ஒரு மாதாந்திர கட்டணத்திலையோ, இல்லை 3 மாதத்துக்கு 599 அப்படிங்கிற கட்டணத்திலையோ, அப்படி இல்லைனா ஒரு வருடத்துக்கு நான் கட்ட போகிறேன்னு நினச்சிங்கன்னா 1499 அப்படிங்கிற கட்டணத்தில் வருது. இந்த 3 அமௌண்ட்டையும் ஒரு வருடத்துக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, ஒருவேளை மாதம் நீங்கள் இந்த அமேசான் பிரைம் பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுமே, அப்போ ஒரு வருடத்துக்குன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 3558 வருது ஒரு வருடத்துக்கு. அதை நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டெலிவரி சார்ஜ் அமௌண்ட் 1440 கூட கழிச்சிங்கன்னா -2118 நஷ்டம் தான் வருது. ஸோ அதனால் இந்த பிளான் வாங்குறது வேஸ்ட். அதே 3 மாதத்துக்குள்ள பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு வருடத்துக்குன்னு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 4 டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது ரூ. 2396 வருது. ஸோ ஏற்கனவே சொன்ன இந்த ரூ. 1440 அந்த டெலிவரி சார்ஜ் கூட கழிச்சோன்னா -956, அதாவது ரூ. 956 நஷ்டமாகுது. ஸோ இந்த பிளானும் வேஸ்ட் தான். ஆனால் 3வது பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வருடத்துக்கு 1499 அப்படிங்கிற கட்டணத்தில் வருது. அதுபோக இந்த பிளானில் வந்து அமேசான் பிரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்குது. அதுவும் வந்து 4K குவாலிட்டியில் 5 டிவைஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம் சொல்கிறாங்க. 5 டிவைஸில் 2 டிவைஸ் வந்து டிவி வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அதாவது 2 டிவைஸ் வந்து டிவி, அது போக மிச்சம் உள்ள 3 டிவைஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலி ஃபுல்லத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி. அதாவது ஒரு டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க உங்கள் ஃபேமிலி வந்து அமேசான் பிரைமில் வந்து வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 59 தான் நஷ்டம் வருது. அதாவது ரூ. 1499 கழிச்சோன்னா வெறும் ரூ. 59 தான் நஷ்டம் வருது. அப்படி பார்த்தா நஷ்டம்னு சொல்ல முடியாது. இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 5 பேர் வந்து இந்த அமேசான் பிரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நபருக்கு மட்டும் தான், அதாவது யாராவது ஒருத்தங்க மட்டும் தான் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது வழக்கமாக மேலே பார்த்த மாதிரியே 0 டெலிவரி சார்ஜ், அது மட்டும் இல்லாமல் சேம் டே சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4K குவாலிட்டியில் அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அது போக இந்த பிரைம் ரீடிங் அப்படிங்கிற மாதிரியாக அந்த அமேசான் பிரைமில் அந்த புக்ஸ்லாம் ரீட் பண்ணுறதுக்கும் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. ஸோ இதே மாதிரியாக நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் நமக்கு வந்து பிளான் வருது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஆனால் இதில் வந்து எந்த பிளான் வாங்கினா உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நான் ஷாப்பிங் மட்டும் தான் பண்ண போகிறேன், நான் வந்து எனக்கு அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எனக்கு தேவையே இல்லைப்பா, நான் வந்து எந்த விதமான ஸ்ட்ரீமிங்கும் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணும் கம்மியான ரேட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு மொதல் பிளான் தான். அதாவது அமேசானோட இந்த ஷாப்பிங் எடிஷன் அப்படிங்கிற மாதம் 399 அப்படிங்கிற கட்டணம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெலிவரி சார்ஜும் அவாய்ட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் நிறைய சேவ் பண்ணலாம். ஒருவேளை வந்து எனக்கு அமேசான் பிரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தயவுசெய்து 2வது பிளானுக்கு பேராதீங்க. 2வது பிளான் வாங்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக நஷ்டம் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு லாபம் நஷ்டம் எவ்வளோன்னு சொல்லி காட்டிட்டேன். அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் 3வது பிளான், அதாவது இந்த சொன்ன மாதிரி 3வது பிளானில் இந்த வருடாந்திர பிளான் 1499 அப்படிங்கிற கட்டணம் வந்து நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K குவாலிட்டி ஸ்ட்ரீம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக வந்து அமேசான் ஷாப்பிங் போக அமேசான் மியூசிக் மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஸோ அப்படி அமேசான் பிரைம் தான் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3வது பிளானுக்கு போயிடலாம். 2வது பிளான் போகாதீங்க. அதாவது இந்த லைட் அப்படிங்கிற பிளானுக்கு போகாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு மூலமாக தெரியுது. நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கலாம். இதுலேருந்தே எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து அமேசானில் ஒரு மாதத்துக்கு 2 டைமுக்கு மேலே நீங்கள் வந்து வாங்குனீங்க அப்படின்னாலே மொதல் பிளான் ஷாப்பிங் மட்டும் போங்க. அப்படி இல்லைனா கடைசியாக அமேசான் பிரைம் எனக்கு சேர்த்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்லி பிளான், அதாவது இந்த பிரைம் பிளானில் இந்த 4K குவாலிட்டியோட நமக்கு வந்து இந்த மேக்ஸிமம் ஒரு இயர்லி பிளான் 1499 அப்படிங்கிற பிளான் வந்து வாங்க. இந்த 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல. மற்றபடி அந்த அமேசான் பிரைம் லைட், அதாவது இந்த 799 அப்படிங்கிற பிளான் வாங்காதீங்க, அது நஷ்டம் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதன் மூலமாக நீங்கள் எந்த அமேசான் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிளான் வாங்குறது பெஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பிளான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளான் வாங்கிக்கலாம். அது மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அமேசான் வெப்சைட்டில் அடிக்கடி பொருட்கள் வாங்குறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாரும் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.